வணக்கம். நான் உங்கள் ஹார்ட் ஒர்க்கர் தேவி. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்பில் நடந்த மெமரியை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். மறக்காம என் ஷார்ட் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறது போல் லாங் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். சரிங்க. நான் வந்து நேம் சாப்பிட்ற கண்டென்ட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. மே 10 வந்துச்சுல்ல, அதோட 1 வருஷம் ஆயிட்டு. இந்த 1 வருஷத்தில் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆச்சு. அப்புறம் ட்ரோல் பண்ணாங்க, வைரல் ஆச்சு. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. உன்னை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நீ அப்படி என்ன சாதிச்ச அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டு தான், நான் ஒன்றும் சாதிக்கலை. என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆச்சு. இப்போது இந்த சோசியல் மீடியாவோட கண்டென்ட், அதாவது கான்செப்ட் என்ன உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டேலண்ட் இருக்கா இல்லையா, அதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போடுற வீடியோஸ் வந்து ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு அவங்களோட சேனலில் இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா அதனால் என்ன ஆகும்னா அவங்க போடுற வீடியோ வியூஸ் ஆகும். அவங்களுக்கு அதனால் ஒரு அமௌண்ட் வரும். அப்படி தானே? அவங்க டேலண்டாக பார்க்கவே கிடையாது. ஒன்லி அவங்களோட சேனலில் வியூஸ் போகுதா, அவங்க ட்ரெண்ட் ஆகுதாங்களா, இல்லை அவங்ககிட்ட இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் இருக்கா, யூடியூப்பில் 1 மில்லியன் இருக்கான்னு தான் பார்க்காங்க. அதான் எனக்கு உண்மை. அந்த கான்செப்டில் தான் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட 1 மில்லியன் இல்லை, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. அதை வச்சு எடுத்தாங்க. உடனே அவங்கள தப்பாக சொல்லலை, இதுதான் உண்மையான கான்செப்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, என்னை இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க. எப்படி கூப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு அக்டோபர் 10 11:49 காலையில் ஒரு மெசேஜ் வந்துச்சு இன்ஸ்டாவில். அந்த டைமில் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். மெசேஜை பார்த்தோன்னே உள்ளே போனேன். போகும்போது போனேன். போகும்போது எனக்கு அது ஒரு சேனல்லேருந்து வந்துருந்துச்சு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அப்படி ஏற்கனவே நம்ம ஓரளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோம். இப்படி ஒரு சேனல் வந்து நம்ம இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. இன்டர்வியூன்னு கூப்பிடலை, ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று ட்ரெண்டாக தான் ஆச்சு. அதனால் நான் பட்ட வலி வேதனைகள் எல்லாம் எனக்கு பின்னாடி இருக்குது. பின்னாடி இருக்க எப்படி ஒரு படம் எடுக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி உள்ள டெக்னீஷியன், டேரக்டரு அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த நடிகர் தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி பின்னாடி இருந்து குத்துதாங்களே, அந்த குத்துதான் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஒரு வீடியோஸ் போடுவேன், அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், பார்த்தேன். பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு மெசேஜ் வந்துருந்தது. நான் வந்து இந்த சேனல் பேரை சொல்ல போகிறேன். நான் உங்களை தப்பாக எதுவுமே யூஸ் பண்ணல, அதனால் வந்து நான் தைரியமாக சொல்லலாம். நீயா நானா அந்த பேஜ்லேருந்து வந்துச்சு. உடனே எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மெசேஜில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஒருத்தர் அவரோட பேர் போட்டு, நாங்கள் நீயா நானா டீம் விஜய் டிவிலேருந்து உங்களுக்கு விஜய் டிவிலேருந்து பேசுகிறோம். எப்படி சொன்னாங்க, கரெக்டாக ஞாபகம் இல்லையே. ஒரு நாங்கள் டாக்கிங் ஷோவில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கலந்துக்கோங்க, உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா டெலிஃபோனிக் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. உடனே என்ன நினச்சேன்னா, நீயா அந்த கான்வர்சேஷன் நடக்கும் தெரியுமா நீயா நானால, அதுக்கு நம்மளை கூப்பிடுதாங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உடனே என்ன பண்ணிட்டேன், உடனே மெசேஜ் எடுத்து ரிப்ளை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு 1 ஹவரில் பேசுகிறேன் அப்படின்னு மெசேஜ் ரிப்ளை பண்ணிவிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஆகிட்டு. உடனே என்னாச்சுன்னா என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். உடனே அவங்க எனக்கு பார்க்கவுள்ள ஒன்றும் பண்ணலை. ஒரு மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே இருக்கும். ஃபோன் பண்ணாங்க. ஒரு மேம், ட்ரூ கலரில் ஒரு மேமோட பேர் வந்துச்சு. உடனே பேசினேன். அவங்க இந்த மாதிரி தேவியான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. உடனே என்னை பற்றி கேட்டாங்க. என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஊர், உங்கள் வீட்டில் உள்ளவங்க யார், என்ன பண்ணாங்க எல்லாம் கேட்டாங்க. இந்த கண்டென்ட் எப்படி பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதையும் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிட்டேன். எல்லாம் சொன்னதுக்கப்புறம், நீங்கள் வந்து சென்னைக்கு வருவீங்களா, நாங்கள் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லலை, நீங்கள் சென்னைக்கு வரீங்களா அப்படின்னு மட்டும் தான் கேட்டாங்க. உடனே நான் நினச்சேன், நம்மளை அந்த கான்வர்சேஷனுக்கு தான் கூப்பிடுதாங்க சென்னைக்கு அப்படின்ட்டு. உடனே மேம் என்ன டாபிக் அப்படின்னு கேட்டேன். அவங்க அனுப்பியிருந்த மெசேஜ் என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீயா நானால ஒரு ஒரு டாபிக் கொடுக்காங்க. நம்ம டிவி பார்த்துருக்கோமோ கீழே வரும் பார்த்தீங்களா, இந்த டாபிக் நடக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு சிலவங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் அனுப்புவாங்க போல். அந்த மாதிரி அனுப்பியிருந்த மெசேஜ் தான் எனக்கு அவர் அனுப்பியிருந்தார். ஒரு சார் அனுப்பியிருந்தார். அதைத்தான் அனுப்பியிருந்தார் எனக்கு. உடனே அப்படி நேரத்தில் என்ன அந்த மேம் கிட்டே கேட்டேன். உடனே மேம் சொன்னாங்க, இல்லைம்மா
நாங்கள் வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கலான்னு இருக்கோம். நாங்கள் வந்து அதுக்கு கூப்பிடல, இன்டர்வியூ கூப்பிடுதோம் அப்படின்னாங்க. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தேவினா யார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஓகே மேம் அப்படின்ட்டேன். உடனே நீங்கள் வாரீங்களா சென்னைக்குனாங்க. வரேன். எப்போ வரீங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் எப்போ சொல்றீங்களோ அப்போ நான் வாரேன் அப்படின்னு சொல்லி நான் மேம் கிட்ட சொன்னேன். உடனே என்ன சொன்னாங்கன்னா, நான் உடனே மேம் கிட்ட கேட்டேன். மேம் பைசா அப்படின்னோடனே, இல்லை மேம் நாங்கள் வந்து சின்ன சேனல் தான் வச்சுருக்கோம். எங்ககிட்ட அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் கிடையாது. நாங்கள் வந்து உங்கள ஃப்ரீயா தான் எடுக்க போறோம் இன்டர்வியூ அப்படின்னாங்க. உடனே எனக்கு ஒண்ணும் புரியல. உடனே ஓகேம்மா அப்ப நான் எங்க அம்மாட்ட கேட்டு சொல்லுதேன் அப்படின்ட்டு ஃபோன வச்சுட்டேன். ஃபோன வச்சுட்டு நான் எங்க அம்மா கிட்டலாம் பேசல. நானே யோசிச்சேன். எப்படியும் சென்னைக்கு போயிட்டு வர ரூ. 3000 ஆகும். நம்ம ஊர்லேருந்து சென்னைக்கு போக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேற எதுவுமே கேட்கல. அந்த பஸ்ஸுக்குள்ள பைசா மட்டும் தான் கேட்டேன். யோசிச்சேன். யோசிச்சுட்டு இன்னொன்னு யோசிச்சேன். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட வீடியோஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்படி அப்போ இந்த டைமில் நம்ம வீடியோஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்கும் அப்படின்னா நம்ம வீடியோஸ்லாம் வியூஸ் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் பண்ணேன். இவங்க ஒரு பைசா தர மாட்டேங்காங்க. எனக்கு ப்ரொமோஷன் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நான் இப்போ ரூ. 3000 செலவழிச்சு என்கிட்ட இருந்தது ப்ரொமோஷனுக்கு ரூ. 3000 செலவழிச்சு நம்ம அங்கே போனோம். சாரி ப்ரொமோஷனுங்க பேர் இன்டர்வியூக்கு போனோம்னா நமக்குன்னு வேறு ஏதாவது செலவுகள் இருக்கும். அதை வச்சு நம்ம செலவழிச்சிக்கலாம் அப்படின்ட்டு உடனே மேம்க்கு 5 நிமிஷத்தில் கால் பண்ணிட்டு, மேம் இந்த மாதிரி வீட்டில் வேண்டான்னு சொல்லுதாங்க. நீங்கள் பஸ்ஸுக்கு மட்டும் கொடுத்தா கூட எனக்கு ஓகே மேம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே மேம் சொன்னாங்க, நாங்கள் இல்ல தேவி. நாங்க எல்லாருமே பஸ்ஸுக்கெல்லாம் குடுக்கறது கிடையாது. நீங்க வேணா ஃப்ரீயா பண்ணி குடுத்துட்டு போங்க அப்டின்னாங்க. உடனே இல்ல மேம் அப்ப வீட்ல வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்டின்னேன். உடனே ஓகே மேம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்டின்னு நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு. உடனே மேமும் சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன வச்சுட்டாங்க. லைட்டா வருத்தம் இருந்துச்சு. லைட்டா இல்ல ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. ஒரு வாய்ப்பு கிடைச்சுது. அது விஜய் டிவில வாய்ப்பு கிடைச்சுது. அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்புறம் விட்டுட்டேன். அப்புறம் அப்டி போயிட்டு அப்புறம் நவம்பர் மாசம் அதே வருஷத்துல 2025 நான் இப்போ நடக்க வச்சது வந்து 2025ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். நவம்பர் 1ஆம் தேதி 2025 ஒரு 1:56 இருக்கும் மதியம். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காருக்குள்ள இருக்கேன். திருச்செந்தூர்ல இருக்கேன். எனக்கு ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கேன். அப்போ வந்து ஒரு மெசேஜ் வருது. ஒரு மேம் பண்ணதாங்க. அவங்க ஐடிய போய் செக் பண்ணி பார்த்தா, அவங்க அந்த சேனல் உள்ளவங்க ஆ ஆர்ஜே சாரி விஜே. உடனே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாரி அவங்க பேர் சொல்லி, நாங்க வந்து உங்கள இன்டர்வியூ எடுக்கலான்னு இருக்கோம். உங்களுடைய கன்டென்ட்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கு. உங்களுடைய ஜேர்னி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் குடுத்துருந்தாங்க. இதுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்படின்னாங்க. உடனே நான் உடனே கால் பண்ணேன். உடனே மேம்கிட்ட பேசினேன். மேம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அவங்க பேசுனாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு மேம் பேசியிருந்தாங்களா? அவங்கள சொன்னாங்க. ஆமா மேம் பேசுனாங்க. நான் பஸ்ஸுக்கு மட்டும் பைசா குடுங்க அப்படின்னு கேட்டேனதுக்கு, மேம் பஸ்ஸுக்கு முடியாது மேம். நீங்க ஃப்ரீயா பண்ணிட்டு போங்க. அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், பஸ்ஸுக்கு மட்டுமா குடுங்கன்னதுக்கு அவங்க குடுக்கல அப்டின்னேன். உடனே மேம் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப பேசிக்கிட்டு இருந்த மேம், நான் பேசி பார்க்கேன் அப்டின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேங்க. ஃபோன் வச்சதுக்கப்புறம் எப்ப எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. உடனே மேம் இன்னொரு மேம் நைட் டைம் இருக்கும்னு நெனைக்கிறேன் ஃபோனு வந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட்டு பேசினாங்க அந்த மேம் பண்ணாங்க. உடனே தேவி இந்த மாரி வாரீங்களான்னதுக்கு, ஓகேம்மா எனக்கு பஸ்ஸுக்கு மட்டும் பைசா குடுங்க அப்டின்னு கேட்டேன். உடனே அதுக்கப்புறம் சரி நான் டீம்ல பேசிட்டு கால் பண்ணேன் அப்டின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டாங்க. அப்புறம் எப்போ பண்ணாங்கன்னு ஞாபகம் இல்ல கரெக்ட்டா. உடனே டீம்ல வச்சுட்டு கால் பண்ணாங்க. ஒரு ரூ. 2500 குடுத்தாங்க. உடனே நான் நெனச்சேன், சரி ஓகே பரவால்ல. நம்ம போகும்போது அ ட்ரெயின்ல போயிருவோம். ட்ரெயின்ல போயிருவோம். புக் பண்ணி போயிட்டு வரும்போது லோக்கல் ட்ரெயின்ல வந்துருவோம். அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருந்தேன். ஏன்னா போகும்போது நம்ம இப்போ லோக்கல்ல போறோம்னா, நம்ம ஒரு சீட்ல இறுக்கி இறுக்கி இருப்பாங்க. ஒரு பாத்ரூம் போக முடியாது, தூங்க முடியாது. அந்த அசதியோடயே போய் இன்டர்வியூ குடுத்தோம்னா நல்லாவே இருக்காது அப்படின்ட்டு போகும்போது புக் பண்ணி போயிருவோம். வரும்போது நம்ம லோக்கல்ல வந்துரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டேன். அவங்க பைசா குடுக்கேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உடனே ஓகே மேம் சொன்னேன். உடனே எப்போ வரீங்கன்னு கேட்டதுக்கு, நான் வாரேன் மேம் அப்படின்னேன். உடனே மேமே சொன்னாங்க, "அ மொபைல்ல பாருங்க. ரிசர்வேஷன் பண்ணியே வாங்க." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டேன். பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. உடனே ஃபோன் வச்சுட்டேன். எனக்கு ஒரு மேலோட்டமா தான் தெரியும். அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சா கூட எனக்கு என் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. உடனே செக் பண்ணேன். செக் பண்ணும்போது, இது நடந்தது வந்து என்னைக்குன்னா, ஒரு வெள்ளி, சனி அந்த டைம்ல நடந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உடனே செக் பண்ணா ஃபுல் ஆயிட்டு. அ அந்த வாரம் ஃபுல்லா என்னாச்சுன்னா, நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா என்னாச்சுன்னா, ரிசர்வேஷன் புக் ஆயிட்டு. பஸ்ஸுக்கு போலான்னா, பஸ்ஸுக்கு பைசா அதிகமாகும். ட்ரெயின்னா விலை கம்மி. உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த நெக்ஸ்ட் வீக் மேம் கால் பண்ணி சொல்லிட்டேன். மேம் நான் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் ஃபுல்லும் அ புக் ஆயிருக்கு மேம் அப்டின்னேன். உடனே ஒண்ணும் இல்ல வெயிட் பண்ணி வாங்க அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வாங்க அப்டின்னாங்க. உடனே ஃபோன் வச்சாச்சு. இதுக்கு நடுவுல பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு காய்ச்சல் விட்டு விட்டு வந்துகிட்டு இருந்தது. அந்த டைம் எல்லாருக்குமே காய்ச்சல். குளிர் டைம் பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் விட்டு விட்டு வந்துட்டு இருந்துச்சு. மாத்திரை போட்டா கூட எனக்கு சோர்வா இருந்துகிட்டு, காய்ச்சல் அதிகமா வந்துட்டு வந்துட்டு போச்சு. நானும் பக்கத்துல ஆஸ்பத்திரியில பார்த்துக்கிட்டே இருந்தேன். உடனே நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லும் போயிட்டு.
அப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லு பெண்டிங். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு செவ்வாய்க்கிழமை இருந்துச்சு. உடனே மேம்க்கு அவங்களா கால் பண்ணாங்களா? நானா கால் பண்ணேன். நானே தான் கால் பண்ணேன். மேம் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா சில இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்காது. ஒரு இதில் அது என்னது சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு இதில் திடீர்னு வந்து என்ன ஆகுதுன்னா ட்ரெயின் டிக்கெட் போடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு வாரம் கழிச்சு போட்டிருந்தாங்க. உடனே செவ்வாய்க்கிழமை பார்த்தேன் இருந்துச்சு. உடனே மேம் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை இருக்குது அப்படின்னேன். உடனே அப்போ கிளம்பி வாங்க அப்படின்ட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சரி உனக்காக வாரேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் போய் செக் பண்ணி பார்க்க, நாங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் எடுக்கணும், புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கு நாங்கள் அஷ்டமி நவமி பார்த்து தான் நான் போவேன். நல்ல விஷயத்துக்கு வரோமா, அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அஷ்டமி. மேம்கிட்டையும் வாக்கு கொடுத்துட்டோம், இது அஷ்டமி போகிற விஷயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவை பேசி ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு மேம்க்கு கால் பண்ணியாச்சு. மேம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது மேம், நெக்ஸ்ட்டு பார்ப்போமான்னே. உடனே ஓகே மேம் ஓகே சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புக்காக இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமி நவமி இருந்துச்சு. ஆஞ்சநேயம் அந்த செவ்வாய்க்கிழமை அஷ்டமி நவமி இருந்துச்சு, கரெக்டாக ஞாபகம் இல்லை. உடனே ஒரு வாரம் ஃபுல்லும் போயிட்டு அப்புறம் அது ஃபுல்லும் புக் ஆகிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமை இருக்குது. வியாழக்கிழமை இருக்குது. அந்த டைம் நவமி. நம்ம கிளம்புத நாள் நவமி. இது இந்த ஒரு நாள் தான் இருக்குது. அப்புறம் யோசித்தேன், இப்படி நாள் கடந்து போச்சுன்னா நம்ம என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒன்று ட்ரெண்ட் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்த வீடியோஸ் வேறு யாராவது கொடுத்த கண்டென்ட் ட்ரெண்ட் ஆயிரும். நம்ம வீடியோஸ் என்ன ஆகுனா அப்படியே வியூஸ் கம்மியாக ஆரம்பிச்சிடும். நம்ம வீடியோஸ் இப்போ கம்மியாக ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம இன்டர்வியூ கொடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நானும் எங்கள் அம்மா யோசித்து சரி இருக்கட்டும் அப்படியே டைம் வேஸ்ட்டாக வரக்கூடாது, நவமியில் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாச்சு. மேம்க்கு கால் பண்ணி மேம் இந்த மாதிரி நாங்கள் வெள்ளிக்கிழமை வாரோங்க, இருக்க மாதிரி வாரோம் அப்படின்னு பிளான் போட்டாச்சு. மேம் ஓகே சொல்லிட்டாங்க. என்னாச்சுன்னா அதாவது கரெக்டாக இருக்கா, வெள்ளிக்கிழமை போகிறோம் அப்படின்னா ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் ஒரு நாள் எப்பயுமே நாங்கள் புக் பண்ண போயிட்டோம். நான் ஃபோனில் பார்த்தா எல்லாம் கரெக்டு தான். ஃபோனில் பார்த்ததும் அவர் சொன்னது கரெக்டாக தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நான் தான் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன் போனோம். போனதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, டிக்கெட் எல்லாம் ரூ. 450 சிட்டிங் தான் இருக்குன்னாரு. அவர் வந்து பேசுறது புரியவும் புரியாது. அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டாலும் அவருக்கு ரொம்ப கோவமும் படுவாருன்ட்டு மேலோட்டமாக கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டோம். புக் பண்ணியாச்சு. வெள்ளிக்கிழமை கிளம்புற மாதிரி புக் பண்ணியாச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஐயோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன அது பண்ணணும் இது பண்ணணும்னு மனசுக்கு சந்தோஷம். அதே வாரத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு காலையில் ஒரு மெசேஜ் வருது. வியாழக்கிழமை கிளம்புற மாதிரி இருந்துச்சா, அந்த டைமில் செவ்வாய்க்கிழமை எனக்கு காலையில் ஒரு 8:30க்கு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி எனக்கு வந்து மெசேஜ் வருது. நான் இந்த மாதிரி அவரோட சேனல் பேர் சொல்லி யூடியூப் சேனல்லேருந்து மெசேஜ் பண்ணுறோம், உங்கள் இன்டர்வியூ வேணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எஸ் சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பியிருந்தேன். உடனே அவர் ஃபோன் நம்பர் கொடுத்து கால் பண்ணுங்க அப்படின்னாரு. உடனே எப்போ கால் பண்ணணும்னு கேட்டதுக்கு 10 o'clock பண்ணுங்க அப்படின்னாரு. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி 10 மணிக்கு கால் பண்ணேன். உடனே பேசினேன். உடனே அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி என்னை பற்றி கேட்டாங்க. எப்பவும் போல் கேட்டாங்க. உடனே நீங்கள் சென்னைக்கு வர வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் வர வேண்டியிருக்கு. இந்த மாதிரி வியாழக்கிழமை கிளம்பி வெள்ளிக்கிழமை ஒரு சேனலில் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னேன். உடனே என்ன சேனல்னு கேட்டாங்க. எந்த சேனல்னு சொல்லக்கூடாதுல்ல, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே என்ன சேனல்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட கேட்காம நம்ம சொல்லக்கூடாதுன்ட்டு, இல்லை ப்ரோ அவங்ககிட்ட கேட்காம நான் சொல்லக்கூடாது அப்படின்னேன். உடனே ஓகே சிஸ்டர் அப்படின்னாங்க. அப்போ எங்களுக்கு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னாங்க. ஓகே ப்ரோ அப்படின்னேன். அவங்களே கேட்டாங்க எவ்வளோ ரூபா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன் ப்ரோ எனக்கு வந்து பஸ்ஸுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு நான் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன். ஓகே சிஸ்டர் நாங்கள் வந்து டீமில் பேசிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் கால் பண்ணவே இல்லை. திருப்பி மறுநாள் 13ஆம் தேதி புதன்கிழமை. உடனே என்ன பண்ணேன், அவரோட நம்பர் கொடுத்துருந்தாருல, நம்பருக்கு கால் பண்ணேன். அவர் எடுக்கவே இல்லை. உடனே இன்ஸ்டா போனால் அவர் ஆக்டிவில் இருந்தார். உடனே மெசேஜ் பண்ணேன், அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணி எடுக்கலை அப்படின்னோடனே உடனே இப்போ கால் பண்ணுங்கன்னாரு. உடனே கால் பண்ணேன். உடனே ப்ரோ இந்த மாதிரி டீமில் கேட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, டீமில் பேசியிருக்கேன், வாங்க சிஸ்டர் புதன்கிழமை சொல்லுவாங்க, வாங்க சிஸ்டர் நீங்கள் அந்த இன்டர்வியூ எப்போ முடியும்னு கேட்டாங்க. உடனே ஓகே ப்ரோ நான் எங்கள் கேட்டுட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன். உடனே அந்த மேம் கால் பண்ணேன். மேம் எப்போ இன்டர்வியூ முடியும் அப்படின்னு கேட்டேன். உடனே எதுக்குமா அப்படின்னாங்க. உடனே இன்னொரு சேனலில் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க அப்படின்னேன். உடனே 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11 மணிக்கு முடிச்சிருவோமா, நீ அதுக்கப்புறம் போய் இன்டர்வியூ கொடு அப்படின்னாங்க. உடனே சரி மேம் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டு உடனே இவர் கால் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11 மணிக்குள்ளே முடிஞ்சிருமா, அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னே. ஓகே சிஸ்டர் அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. தேனாம்பேட்டை அப்படின்னே.
ஓகே சிஸ்டர். அப்போ நீங்கள் இன்டர்வியூ முடிச்சுட்டு கால் பண்ணுங்கள். எங்களோட ஆஃபீஸ் வண்டியே உங்களை வந்து கூப்பிட்டு போயிடும் அப்படின்னாங்க. உடனே ஓகே ஓகே ப்ரோ. நீங்கள் அப்புறம் பஸ்ஸுக்கு பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். பேசியாச்சு சிஸ்டர். அப்புறம் நீங்கள் கிளம்பி வந்துருங்க மறக்காமல் அப்படின்னாங்க. ஓகே ப்ரோ அப்படின்னேன். புதன்கிழமை இதெல்லாம் நடக்கு. உடனே சரின்னு சொல்லி ஃபோனை வச்சாச்சு. மறுபடியும் வியாழக்கிழமை எனக்கு சந்தோஷம். நம்ம சென்னைக்கு போகிறோம், இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷம். ஆனால் எல்லாத்தையும் கிளம்பியாச்சு. அன்னையிலேருந்து வேலை ஓடலை. அது எடுக்கணும் இது எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையா எடுத்து எடுத்து வச்சு அந்த இன்டர்வியூக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த இன்டர்வியூக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2:45க்கு ட்ரெயின். 2:45க்கு போய் அங்கே ஒரு 3 மணிக்குள்ள போயாச்சு. 3 மணிக்கு அங்கேயே இருந்து ஒரு எத்தனை மணிக்கு 6:30 இருக்கும். 6:30 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 6:30க்கு தான் ட்ரெயின். அதுக்கு முன்னாடியே போய் உட்காந்தாச்சு. ட்ரெயின் போனால் 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். பஸ்ஸுக்கு போனால் 3 பஸ்ஸு மாறி போனோம். பைசாவும் நிறையா வருமா. செங்கோட்டைக்கு போயாச்சு. எங்கள் ஊர்லேருந்து செங்கோட்டைக்கு போயாச்சு. புக் பண்ணிட்டோமா நம்ம? புக் பண்ணியாச்சு. அவர் யாருக்குன்னு சொன்னார், உங்களுக்கு சிட்டிங் தாங்க இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் ஓகேன்னு சொல்லி நாங்களும் புக் பண்ணியாச்சு. செங்கோட்டையில் போய் இருக்கோம். சரி வந்தாச்சு. நம்ம அவங்க 2 பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணால் ஃபஸ்ட்டு மேம்க்கு தான் கால் பண்ணேன். மேம் இந்த மாதிரி நாங்கள் தென்காசியிலேருந்து கிளம்பியாச்சு. அப்படி தான் சொன்னேன் மேம் கிட்ட. அவங்களுக்கு செங்கோட்டை தெரியுமான்னு தெரியலல்ல. உடனே தென்காசியிலேருந்து நாங்கள் சென்னைக்கு கிளம்பியாச்சு மேம், நாளைக்கு காலைல வந்துடுவோம் அப்படின்னே. உடனே ஓகேம்மா அப்படின்னாங்க. உடனே ஃபோன் வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க, உடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒருத்தவங்க நம்பர் அனுப்பியிருக்கேன், நீ அவங்ககிட்ட இனி பேசிக்கோ அப்படின்னாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டேன். ஃபோனை வச்சுட்டு இவருக்கு கால் பண்ணி சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணேன். ப்ரோ அந்த மாதிரி நாங்கள் தென்காசியிலேருந்து கிளம்பிட்டோம், இப்போ ட்ரெயினில் கிளம்பிடுவோம் அப்படின்னே. உடனே சிஸ்டர் நாங்கள் வந்து அங்கே எங்கள் ஆஃபீஸில் சொன்னாங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாங்க. உடனே என்ன ப்ரோ அப்படின்னே. ஏதோ அவங்க சொன்னாங்க, அவங்க ஆஃபீஸில் வந்து ஏதோ பணம் சோதனை ஏதோ ஏதோ செக் பண்ண வேண்டியிருக்கான். அந்த ஃபைல்லாம் செக் பண்ணுவாங்களா, அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் கவர்மெண்ட்டுக்கு அது செக் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் பைசா வந்து டைட்டு. அதனால் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சென்னைக்கு வரும்போது மறக்காமல் இன்டர்வியூ கொடுத்துருங்க அப்படின்னாங்க. உடனே ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். ஃபோனை வச்சதுக்கப்புறம் லைட்டாக மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறதே சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொரு இன்டர்வியூ வேறு கொடுத்துருந்தாங்க. ஒரு கல்ல 2 மாங்காய் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 1 மடங்குல 2 மடங்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இவர் வேண்டான்ட்டாரா. உடனே அப்படியே கஷ்டத்தோடு போய் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவர் வேண்டான்ட்டாரு இன்டர்வியூக்கு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு மனசை தத்திக்கிட்டு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்ட்டு சந்தோஷமாக கிளம்பியாச்சு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நான் நடுவில் வந்து இந்த இப்போ சொல்லியிருப்பேன், அந்த சேனல் பேரை வந்து மேம் சொல்லியிருப்பாங்க. அவங்க பேரை சொல்லியிருப்பாங்க, மெர்கூரி யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னோடய யூடியூப் நான் வந்து அவங்க ஃபோனில் பேசும்போது என் காதுக்கு நெர்கூரி யூடியூப் சேனல்னு கேட்டுச்சு. கேட்கும்போது நான் உடனே அவங்க ஃபோன் வச்சதுக்கப்புறம் அவங்க என்ன வேண்டாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். மெர்கூரின்னு பார்க்கும்போதெல்லாம் மெர்கூரி யூடியூப் சேனலாக வந்துகிட்டு இருந்தது. எனக்கு அதுக்கு தான் அப்படி தப்பாக இருந்திருக்கு. உடனே அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் வந்து மறுபடியும் என்னாச்சுன்னா, நாங்கள் பேசின வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது அவங்க மெர்கூரின்னு சொல்லியிருந்தாங்க. வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் எடுத்துலாம் பார்க்கல, நெர்கூரின்னு சொல்லியிருந்தாங்களா. உடனே இந்த இன்ஸ்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து ஏதாச்சும் தப்பு நடந்தால் அது வந்து பேசுவா தெரியுமா, அவர்கிட்ட போய் கேட்டேன். இந்த மாதிரி என்ன விஜய் டிவிலேருந்து ஒரு நியானா டீம்லேருந்து நெர்கூரி யூடியூப் சேனல்லேருந்து இந்த மாதிரி இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, அது உண்மையா? ஏன் உண்மையான்னு எனக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகும்னு நடந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நெர்கூரின்னு நான் சர்ச் பண்ணேன், அதில் நெர்கூரிங்க யூடியூப் சேனலே இல்லை. திடீர்னு ஃபோன் பண்ணும்போது எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஒரு பயமாகவும் இருக்குது, அவங்க ஃபேக்காக இருப்பாங்களோ அப்படின்ட்டு. அந்த பேஜ்லேருந்து தான் மெசேஜ் பண்ணாங்க. உடனே அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, நெர்கூரிங்க தான் கரெக்டாக கவனிக்காமல் அவர் என்ன நினச்சதில்ல, ஆமாம் அப்படின்னாரு. உடனே எதுக்குங்காட்டி இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்கன்னே. ஃப்ரீயாக இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்களா, ஃப்ரீ ப்ரொமோஷன் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னார். ஆமாம் ப்ரோன்னே. ஒரு சேனல் இருக்கானே. ஆமாம் இருக்குன்ட்டாங்க. நானும் உடனே நெர்கூரி இருக்கு போல நானும் சர்ச் பண்ணி பார்த்து கடைசி வரைக்கும் கிடைக்கல. உடனே அந்த ப்ரோ உண்மைதான் அப்படின்னோடனே எனக்கு ஒரு திருப்தி வந்துட்டு, மறுபடியும் என்னாச்சு, நான் பேசின ரெக்கார்டு எடுத்து மறுபடியும் போட்டு பார்க்கும்போது அதில் வந்து மெர்கூரின்னு இருக்காங்க. என் காதுக்கு தான் தப்பாக கேட்டிருக்கு. மறுபடியும் மெர்கூரின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க நிறைய 6 லட்சம் சப்ஸ்கிரைபர்கிட்ட வச்சுருந்தாங்க. அப்புறம் நியானானால ஒரு அவங்க பேசுறதில் கொஞ்சம் நல்லா பேசியிருப்பாங்களா, அந்த வீடியோஸ் உடனே வைரல் ஆகும். அவங்கள எடுத்து இன்டர்வியூ எடுப்பாங்க. அவங்களுடைய கான்செப்டே அதுதான். நியானால ஒரு ஷோ அந்த டாபிக் நடந்துகிட்டு இருக்கும்போது யார் வந்து ட்ரெண்ட் ஆகுதாங்களோ அவங்கள எடுத்து இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த கான்செப்டில் தான் அந்த சேனல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அதை உங்ககிட்ட வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லலை, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவர் அப்படி இங்கே வருவோம்.
அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வேண்டான்ட்டாரா, உடனே ஃபோனை வச்சுட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் ம நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம், ட்ரெயினுக்கு போக போகிறோம். மறக்காமல் ட்ரெயினுக்கு போக போகிறோமா, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கேன். இதோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோட போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய அந்த அவங்க மெசேஜ் பண்ணாங்களா, உங்களை இன்டர்வியூக்கு நாங்கள் கூப்பிடுதோம் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் நான் வந்து அட்டாச் பண்ணுதேன், இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணேன். நீங்கள் பொய்ன்னு இல்லாமல் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று என்ன விஷயம்னா, மெர்க்குரி யூடியூப் சேனலில் என்னோடய இன்டர்வியூ இருக்குது. பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. இதோட தொடர்ச்சி நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்.